ஸோ வீடு சம்மந்தப்பட்டதில் வாஸ்து அமைப்பில் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள். வாஸ்து டிப்ஸ். ஸோ வீடு சம்மந்தப்பட்டதில் வாஸ்து அமைப்பில் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பிளான் பார்த்துக்கிட்டே வர்றோம். ஸோ இந்த சைஸ் இருந்தால் இன்ன குழியில் இந்த ராசிக்காரர்களுக்கு இது மாதிரி அமைக்கப்பட்டால் யோகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒவ்வொரு பிளானுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் ஜாதகப்படியும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு விதமான அமைப்புகளில் சொல்லிகிட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ ஒரு 12 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் அவசியமாக வீட்டில் ஏதோ ஒரு விதமான தவறுகளில் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால் உங்களுக்கு நெகட்டிவான பலன் வந்துட்டுருக்கும். நிறைய ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ கார் கேட் வைக்கிறோம் இல்லையா, கார் இருக்கும். ஸோ இப்போ ஒரு 12 அடி இருக்கும் உங்கள் கார் உள்ளே வைக்கிறதுக்கு. ஆனால் தட்டும். அப்போ கார் என்ன செய்வாங்கன்னா கேட்டை இழுத்து போட்டுருவாங்க. அந்த கேட்டை மாத்திரம் அப்படியே வளைச்சி வெளியே இழுத்து தனியாக ராக்கெட் மாதிரி நிற்கும். ஸோ வீட்டை விட்டு ஒரு 2 அடி 2.5 அடி தனியாக காருக்காக வெளியே நீட்டிகிட்டு இருக்கும். அது அக்னி மூலையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தெற்க பார்த்த வீடுனா நீங்கள் போர்ட்டிக்கோ எங்கே போட்டிருப்பீங்க? அக்னி மூலையில் போட்டிருப்பீங்க. அப்போ அக்னி மூலை என்ன ஆகும்? நீண்டு வந்துடும். அதே மேற்க பார்த்த வீடுன்னு வச்சுக்கோங்க, வாயு மூலையில் போர்ட்டிக்கோ போட்டிருக்கும். அப்போ என்ன செய்வீங்க? கன்னி மூலையும் வாயு மூலையும் முன்னாடி இருக்கும். கார் கேட்டு முன்னாடி துருத்திக்கிட்டு வெளியே நிற்கும். ஸோ அடைச்சிருக்கும் போது பார்த்தோம்னாக்கா காருக்கு அப்புறம் பார்த்தோம்னா உள்ள கார் நிற்கும், வெளியே இழுத்துட்டும். அப்போ அக்னி மூலையும் வாயு மூலை போன்றவை நீண்டு வந்துடும். அது எப்போ அந்த காரை நீங்கள் வாங்கினீங்களோ, அந்த கேட்டினுடைய அமைப்பு அப்படி பண்ணீங்களோ, அன்னையிலேருந்து உங்களுக்கு நிச்சயமாக அதற்கு உண்டான தவறுகள் வாஸ்து பிழைகளில் நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஸோ அதுதான் இந்த கார் வைக்க கேட்டு இழுத்து அமைக்கிறது ஒன்று. அப்புறம் கேட்டை தள்ளாமல் இருக்க கேட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா தள்ளி முன்னாடி நீட்டி வச்சுருப்பாங்க. அந்த கேட்டு தானாக அடையாமல் இருக்கிற ஒரு பெரிய கல் வச்சுருப்பாங்க. அப்படி இல்லை என்ன பண்ணுவாங்கன்னாக்கா உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய கல் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது சனி மூலையாக இருக்கும், அவங்க வாசலில் இருக்கும். யாராச்சும் லாரிக்காரங்க ஒட்டி வர்றாங்கன்னு சொல்லி இவங்க என்ன செய்வாங்கன்னாக்கா முன்னாடி கல் வச்சுருவாங்க. அந்த காரை ஒட்டியோ லாரியோ பெரிய வண்டியோ வராமல் இருக்கும். கரெக்டு தான், ஒட்டி வராமல் இருக்கிறது, படியை இடிச்சிட்டு போயிடுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் அவங்க ஒரு பெரிய கல்லுன்னா ராட்சச கல் மாதிரி ஒரு 2 கல் வச்சுருப்பாங்க. அது கிழக்க பார்த்த வீடுன்னு வச்சுக்கோங்க, ஈசான மூலையில் வச்சுருவாங்க. ஏன்னா கேட்டு அங்கே தானே வரும், சனி மூலையில் இருக்கும். வடக்க பார்த்த வீடுனாலும் அங்கே தான் இருக்கும். அப்போ 2மே கல் ஈசான மூலையில் இருக்கிற மாதிரி இருக்கும். கேட்டு தள்ளாமல் இருக்கிறதுக்கும் அந்த கல்லும் வச்சுருவாங்க. ஸோ அப்போ பிழையாக போயிடும் இல்லையா. அப்போ ஈசான மூலையில் கல் வடகிழக்கில் வைக்கிறது தவிர்க்கப்படணும். 3வது கேட்டு பார்த்தீங்கன்னா பெரிய கேட்டு இருக்கும், கீழே துருப்பிடிச்சிருக்கும். ஸோ வாசல் சரியான ஒரு ஈசான மூலையிலையோ அல்லது வடக்க பார்த்த வீடு கிழக்க பார்த்த வீட்டுக்கு ஈசானத்துலேயோ, அக்னி தெற்க பார்த்த வீட்டுக்கு அக்னி மூலையிலையோ, மேற்க பார்த்த வீட்டுக்கு வாயு மூலையிலையோ சரியான ஒரு பாகத்தில் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கேட்டு கீழே ஃபுல்லாக துருப்பிடிச்சிருக்கும். ஸோ அந்த வழியாக பூச்சிப்பட்டை வராமல் இருக்கிற ஒரு துணி வச்சுருப்பாங்க, இல்லைன்னா பிளாஸ்டர் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு நெகட்டிவ் பலன். ஏன்னா ஈசானம் சுத்தமாக இருக்கணும், அக்னி சுத்தமாக இருக்கணும், வாயு சுத்தமாக இருக்கணும். அப்போ இந்த கேட்டினுடைய இது துருப்பிடிக்கும் போது கேதுவனுடைய ஆதிக்கம் பொருளாதாரத்திற்கு உண்டான குறை ஏற்படும். இது 3. 4வது வாசலில் பெரிய கல் வைக்கிறதுங்கிறது சொல்லியிருக்கிறேன். 5வது கேட்டை காலால் தள்ளுறது. ஒரு சிலர் இந்த வண்டியில் அப்படியே வருவார், கேட்டு உள்ளே தாப்பா போட மாட்டாங்க, அப்படியே வண்டியிலேயே தட்டிக்கிட்டே கதவை அப்படியே வண்டியிலேயே முட்டி திறந்து கொண்டு போவாங்க. ஒரு சிலர் என்ன செய்வாங்க, ஒரு கதவை வண்டி தள்ளிடும், இன்னொரு கதவை காலால் அப்படியே உதச்சி தள்ளி கொண்டு போவாங்க. இது 2 வீலர் வச்சுருக்கிற இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் ட்ரெண்டிங் கல்ச்சர் எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா? காலங்கிறது சனியினுடைய ஆதிக்கம், வண்டிங்கிறது சனியினுடைய ஆதிக்கம், வேகம் சுக்கிரனுடைய ஆதிக்கம். அப்போ உங்கள் சுக்கிரத்தன்மையை கெடுக்கும், உங்களுக்கு பொருளாதாரத்திற்கு உண்டான குறையை கொடுக்கும். காலங்கிறது சனியினுடைய ஆதிக்கம். நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அதனுடைய பிழைகள் வந்துக்கிட்டே இருக்கும். வெளியே இறங்கி போகும்போது ஹெல்மெட் அணிஞ்சு நீட்டாக மெதுவாக வண்டி இறக்குவார். வீட்டுக்கு வரும்போது அவங்க அப்படியே ஃபோர்ஸாக அப்படியே முட்டி அப்படியே கதவை திறப்பாங்க. கதவுல அப்படியே மெதுவாக அப்படியே திறந்து அது நிறைய இடத்துல இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பார்ப்பீங்க, இல்லைன்னா நீங்களே அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு காசு வராமே இருந்துவிட்ரு. ஏன்னா கேட்டுங்கிறது பாதுகாப்புங்கிறது வாசலுங்கிறது குருவனுடைய ஆதிக்கம்.
அந்த இடத்துல கொண்டு போய் வண்டியில் கொண்டு போய் முட்டி திறக்கிறது, அப்படியே காலால் தள்ளி திறக்கிறது, அதெல்லாம் பண்ணாதீங்க. சின்ன சின்ன தகவல் தான் இதெல்லாம். அப்புறம் ஈசான மூலை வெட்டு. ஈசான மூலையில் வந்து போர் ஃப்யூச்சரில், இன்றைக்கி இல்லை, அது வந்து எந்த வீட்டுக்கு பொருந்தும்னாக்கா, ஈசான மூலையில் வந்து கிழக்கு வடக்கு பார்த்த வீட்டுக்கு முன் முகப்பில் இருக்கும் போர். கரெக்டாக போர்ட்டிக்கோ வரும், அந்த இடத்துலையே போட்டிருப்பாங்க. தெற்கு மேற்கு பார்த்த வீட்டுக்கு தெற்கும் மேற்கு, வெஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸுக்கும் சவுத் ஃபேஸிங் ஹவுஸுக்கும் பேக் சைடில் போர் வரும். ஸோ அவங்க என்ன செய்வாங்க, ரீபோர் பண்ணும்போது நாளைக்கு கஷ்டம் வந்துடும் சொல்லிட்டு கட் பண்ணி போர் அந்த இடத்துல போட்டுருவாங்க. அந்த இடத்துல பில்டிங் வராது. ஸோ இப்போ நார்த் ஈஸ்ட்டு வெட்டுப்பட்டும், பில்டிங் கரெக்டாக இருக்கும், போர் கரெக்டாக இருக்கும். பில்டிங் நார்த் ஈஸ்ட்டு வெட்டுப்பட்டால் பிள்ளைகளுடைய வளர்ச்சி பாதிக்கும். இன்னும் சொன்னோம்னா ஒரு சில பில்டிங் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும், முன்னாடி அப்படியே ஆர்ச்சாக கட்டுங்கம்பாங்க. அப்படி பண்ண முடியாதுன்னா மினிமம் இந்த படியாச்சில் ஆர்ச்சாக கட்டுங்க. தெற்க பார்த்த வீடு மேற்க பார்த்த வீடுன்னு வச்சுக்கோங்க. ஸோ கன்னி மூலை முன்முகப்பு வரும், வளைச்சி கட்டிடுவாங்க, தப்பாக போயிடும். ஸோ சவுத் ஃபேஸிங் ஹவுஸு வெஸ்ட்டு எந்த ஃபேஸிங் ஹவுஸாக இருந்தாலும் சரி, ஆர்ச்சாக பண்ணிட்டீங்கனாலே பிழை தான், மிஸ்டேக் தான். படியுமே இந்த மாதிரி வளைச்சி கட்டக்கூடாது, நேராக நீட்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி அமைப்பில் பண்ணக்கூடாது. 7வது பாயிண்ட். 8வது பாயிண்ட், இந்த குப்பையை வந்து ஏதாவது ஒரு மூலையில் வீட்லேயும் சரி ரோட்லேயும் சரி குப்பையை வந்து அப்படியே கூட்டுவாங்க. அந்த விளக்குமாறு எப்படி இருக்கும்னாக்கா, நான் காலையில் நானுமே வந்து அந்த பணியை செய்கிறாள் தான். நல்லா பூ மாதிரி இந்த ரோட்டுக்கு முன்னாடி இருக்கிறதுல நல்லா ஃபேவர் பிளாக் போட்டிருக்கிறவங்க ரோடாக இருக்கும். அந்த மாறு பார்த்திங்கன்னா அப்படியே கரக்குன்னு சத்தம் கேட்கும். அந்த பூமியில் நம்ம வந்து பட்டும் படாத மாதிரி மெதுவாகவே நம்ம பண்ணலாம். அப்புறமா என்ன செய்வாங்க, இந்த மாறு எடுத்து அப்புறம் தண்ணியை நல்லா ஊற்றி க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி கோலம் போட்டுருவாங்க. அது சாதாரணமாகவே நல்லாவே வந்து வெறும் இந்த மரத்தினுடைய செருகு இலை தான் விழுந்திருக்கும். அதை நீட்டாக தள்ளி விட்டுலாம். தள்ளி குமிச்சு ஒரு நல்ல ஒரு கேரி பேக்கோ இல்லைன்னா ஒரு பாத்திரமோ ஏதோ ஒன்று வாளியோ வச்சுக்கிட்டு அதில் அள்ளி போட்டு கொண்டு போய் போட்டு வரலாம். நிறைய பேர் இது வந்து சின்ன ஒரு வீட்டு அமைப்புலேருந்து பெரிய வீடு அமைப்பு வரைக்கும் பார்த்தோம்னா அப்படியே குமிச்சு ஒரு ஓரமாக வச்சுருவாங்க. அது ஈசான மூலையாக போயிடும். அந்த வீட்டினுடைய வடக்கு வீடுன்னு வச்சுக்கோங்க ஈசான மூலை, கிழக்கு வீடுனா ஈசான மூலை. ஸோ அது வாயு மூலையிலே அக்னி மூலையில் வைக்க மாட்டாங்க. ஒரு சிலர் அந்த அக்னி மூலையில் வச்சுருப்பாங்க கிழக்கு, அந்த பக்கத்து வீட்டுக்கார் அப்படியே லேசாக தள்ளி அவன் வீட்டுக்கே வச்சுருவார். ஸோ பாருங்கள், அதனுடைய மிஸ்டேக்ஸ் உங்களுக்கு என்ன ஆகும்னாக்கா, பாதிப்பு வந்து ஈசான மூலை குப்பை போடும்போது அதனுடைய பாதிப்பு ஏற்படும். கன்னி மூலையில் அதனுடைய குப்பை வைக்கும்போது பாதிப்பு ஏற்படும். என்னத்துக்கு, சுத்தமாக அள்ளி ஒரு இடத்துல எங்கேயாச்சும் கொண்டு போய் நம்ம குப்பை தான் தொட்டி தான் மாநகராட்சி வந்து நீட்டாக வச்சுருக்காங்களா, அங்கே கொண்டு போய் போட்டு போக வேண்டியதானே. இல்லைன்னா குப்பை அல்ல வர்றவார் இருக்காரு, அது ஒரு கேரி பேக்கில் எடுத்து வச்சுட்டு அவர் கொண்டு போயிடுவார். முதல் வீட்டினுடைய முன் முகப்பில் இருக்கிறது சுத்தமாக இருந்தால் ஸோ வீடே உள்ளே சுத்தமாயிடும். எதையுமே அழுக்காக இருக்கிறத சுத்தமாக அள்ளி ஒரு இடத்துல வைங்க, அதை கொண்டுட்டு அடுத்த நாள் காலையில் போட்டுருங்க. ஒரு கவர் தான் வந்து இப்போ தான் அழிக்கலையே, சுற்றி வச்சுருக்காங்களா, அதில் கொண்டு போய் போட்டு வந்துட வேண்டியதானே. ஸோ அது வாஸ்து தோஷத்தில் ஒரு பாயிண்ட்டு தான். ஃபோட்டோ இது திருப்பதி சாமி திருப்பதியிலேருந்து வாங்கிட்டு வருவாங்க, மலையிலேருந்து சாமி லைட்டு வந்து போகும். ஏன் ஒரே இதை நிறுத்தி வச்சிட வேண்டியதானே. அந்த மாதிரி வைக்கிறதுனாலையும் சாமியினுடைய லைட்டு வந்து போகக்கூடாது. அப்புறம் வீட்டில் தென்னை மரம் வளர்த்தோம்னாக்கா ஸோ அங்கே இருக்கிறவங்க பிள்ளைங்க வந்து மேரேஜினுடையது ஏதோ ஒரு குறை ஏற்படுது, ஏன்னா தென்னம்பிள்ளை. ஸோ ஏதோ ஒரு மிஸ்டேக் வருது. நாய் வளர்த்திங்கன்னா செவ்வாயினுடைய ஆதிக்கம் வருது. வீட்டில் வந்து அப்பாவோ மகனோ இல்லை அம்மாவோ மகளோ அல்லது அம்மாவோ பையனோ பேசிக்காமல் இருக்கிறாங்க. பூனை வளர்த்தோம்னாக்கா பூர்வீகமாக இருக்கின்ற சொத்து விற்பனைக்கு ஆகாமல் இருக்குது. கிளி வளர்த்துட்டு இருந்தோம்னா ஏதோ வீட்டில் ஒரு குறை ஏற்படுது. லவ் பேர்ட்ஸ் வளர்த்தோம்னாக்கா நிச்சயமாக கேன்சர் சம்மந்தப்பட்டது. புறாக்களை ஏதோ ஒன்று வளர்த்தோம்னா கேன்சர் சம்மந்தப்பட்டது வருது. வீட்டில் இருக்கிற பிள்ளைங்கிட்டே நல்லா பேசிக்க வேண்டியதானே இதெல்லாம் வளர்க்குறதுக்கு. வாஸ்து பரிகாரம்னு சொல்லிட்டு ஆமையை வளர்க்குறது, ஆமை வளர்க்கலை, ஆமை இருந்தால் அது பெரிய தோஷம். ஆமையை கொண்டு வந்து வச்சுருப்பாங்க, டேபிளில் வச்சுருப்பாங்க. அப்புறம் குபேர பொம்மை பெருசாக அப்படியே ஒரு பெரிய ஐயா ஒருத்தவர் உட்காந்துருப்பார், அதை வச்சா காசு கொட்டுன்றார். இங்கே போய் வாங்கணும்னா அந்த கடைக்காரருக்கு நிச்சயமாக கொட்டும். அப்புறம் வாஸ்து மீன் அவன் கொடுக்கும்போதே செத்து போயிருங்க, அடுத்த மீனே வைக்கிறோன்றாரு. அப்புறம் எந்திரம் வாங்கி கொண்டு வந்து வைக்கிறது, இதெல்லாம் வந்து தோஷத்தை அதிகமாக விளைவிக்கும், வைக்காதீங்க. அப்புறம் இது வந்து ரொம்ப முக்கியம், ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். சொல்லும்போதே எனக்கே வந்து பாருங்கள், வீடு வாஸ்து தப்பாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு வீடு வாஸ்து தப்பு, அப்போ அக்னி மூலையில் கொண்டு போய் அடுப்பு வச்சுருப்பாங்களே அங்கே கொண்டு போய் முகம் பார்க்குற கண்ணாடி வச்சா அனைத்து விதமான வாஸ்து தோஷங்கள் நீங்கிருன்னு ஒரு பெரிய ஜோசியர் கூவி சொல்லிக்கிட்டே இருக்கிறார். தெரியாமல் தான் கேட்குறேன்.
இந்த ஒரு படத்தில் வரும் இல்லையா, இந்த அஜித் படத்தில் வரும், கண்ணாடி அப்படியே திருப்பி வச்சுருவாங்க, சரியாக போயிடும். அந்த மாதிரி ஏதோ கன்னி மூலையில் தப்பாக இருந்தால் அக்னி மூலையில் கண்ணாடி வச்சா எப்படி சரியாகும்? 100% சரியாகாது. இன்னொருத்தவர் ஈசான மூலையில் ஒரு மஞ்சள் கலர் லைட் வச்சுருது, என்ன பிழை இருந்தாலும் சரி ஈசான மூலையில் ஒரு பல்பை வச்சுட்டா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் சின்னதாக இருக்கிறத சரி பண்ணிக்கோங்க. பிழை இருந்தால் சரியாக மாற்றிக்கோங்க. எங்கள் நம்பர் வந்து 9952166706. இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். இது மாதிரி ஏதாவது தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் அனுப்பியும் நீங்கள் வந்து தகவல் பெற்றுக்கொள்ளலாம். நாங்கள் நிறைய வரைபடங்கள் உங்களுக்கு இதே சேனல்லையே கொடுத்துருக்குறோம், தேவைப்படுறவங்க போய் பாருங்கள். ஸோ அதில் நீங்கள் சைஸ் அடிச்சிங்கனாலே உங்களுக்கு என்ன சைஸுக்கு பிளான் வேணுங்கிறது கொடுக்கும். அதில் குழி பொருத்தம் இருக்கும், உங்கள் ஜாதக அமைப்புக்கு இருக்கும். தேவைப்படுறவங்க இருக்கிறவங்க உங்களுக்கு டிராயிங் வேணும்னாலும் எங்கள்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. நேரில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்குற பார்க்க முடியுமான்ட்டு. நல்லா பார்க்கலாம். அடியன் இருக்கிறது மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலேருந்து தொடுந்தூரத்தில் தான் இருக்கிறேன். நான் மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கிறேன். தொடுந்தூரத்தில் தான் நான் எம்பெருமான் சிவபெருமான் அருகில் வசிக்கிறேன். ஆஃபீஸும் இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். சிவாய நமः.